ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் பிளேஸ்மெண்ட்டுக்கும் அண்டு ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/12/2024, அதாவது 15 நவம்பர்லேருந்து 15 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு 2 மாதம் வந்து இருக்குது. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேரெக்டாக அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரிசர்வ் பேங்க், அதாவது www.rbi.nic.com அப்படின்னு போட்டாலும் சரி, அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அண்ட் கால் லெட்டர் அண்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே கரண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சம்மர் பிளேஸ்மெண்ட்டுக்கும் அண்ட் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா த ரிசர்ச், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இன்வைட்டட் அப்ளிகேஷன் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் சம்மர், அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்கு எலிஜிபிளாக இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட், சிட்டிஸ் அண்ட் லா, காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக், இந்த மாதிரி ஃபினான்ஸ், பேங்கிங் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. 3 இயர் ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல், அதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரி லா படிச்சிருந்தாலும் சரி, எக்கனாமிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 15ஆம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது. 15, அதாவது நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. 15 அக்டோபர்லேருந்து 15 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் ஆஃப் லிஸ்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிலோவில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்டு பாண்டிச்சேரிக்கு 2 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜிஜி சாலையில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 600001 அப்படின்னு சொல்லிட்டு இதோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில்லையும் நீங்கள் சாஃப்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹார்டு காப்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப், அதாவது இன்க்ளூட் அப்ளிகேஷன், ஆன்லைனில் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் அண்ட் ஆதாரோட ப்ரூஃப், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் சென்டர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் விச் இன்கம்ப்ளீட்டட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி ரிப்பீட் ரிசர்ச் வித்தவுட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சர் அண்டு காலேஜ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆர்பிஐ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்லி வேலிட் ஃபீச்சர்ஸில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நோ அதர் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ஸ்டெப் வந்து நீங்கள், அதாவது ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் இன்கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கான இந்த ஜாபுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க.
ஜெனரல் அண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுடைய ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, டேராடூன், டியூ அண்ட் நாகர், அது ஹெவலி, இந்த இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மும்பையில் தான் உங்களுக்கு சென்டரே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் வந்து மும்பையில் தான் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கான ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், எவ்வளோ ட்ரைனிங் இருக்கும், ட்ரைனிங் இருக்கிற போதே உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜாப் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சம்மர் பிளேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து 125 ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. அது எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, இந்த 2 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து 125 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் டிக்ளரேஷன் ஆஃப் செக்ரட்டரி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் டிக்ளரேஷன் ஃபார்ம் இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர், அதாவது 3 மந்த் டியூரேஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ட்ரைனிங்கில் இருக்கிறபோது நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ் வர்றதுக்கு எல்லாம் ரயில்வே இதிலேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த பைசா ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும். அண்டு உங்களுக்கு மந்த்லி அதாவது ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கும்போது பர் மந்த் வந்து அதாவது 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு இந்த ட்ரெயின்ஸு ரிக்குவயர்மெண்ட்டு அண்டு வெளியே போயிட்டு வர அந்த செலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே ரெண்ட்டில் எடுத்து தான் இருக்க போகிறீங்க. அந்த ரெண்ட்டுக்கான செலவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இதே நோட்டிஃபிகேஷன் தான் ஃபியூ இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது 5 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஆஃப்லைன் மூலிமா சாஃப்ட் காப்பியும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இவங்க கொடுத்த இமெயில்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இமெயில் மூலிமாவும் நீங்கள் அட்வான்ஸ் காப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கும் நீங்கள் போஸ்ட் மூலிமாவும் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 1 நவம்பர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 மந்த் டியூரிங் இருக்கும். அண்ட் எவ்ரி அக்டோபர் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்ரி பிப்ரவரி, அதாவது பிஃபோர் பிப்ரவரி 15 எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிப்ரவரி 15 முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேட்டடாக, அதாவது டிபெண்டன்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் வந்துடும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் பேங்கிங் லொக்கேட்டட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும். அண்ட் செக்ரட்டரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் பிஃபோர் ரெஸ்பாண்டிங் வந்து இன்டர்ன்ஷிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்ரஸில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் வந்து இது தான். சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இந்த பயோடேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுங்க. அண்டு உங்களுடைய ஃபுல் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மெயில் ஐடின்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து டேரெக்டாக போயிடும். மெயில் ஐடி இல்லை அப்படின்னு தேட வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. சரிங்களா, இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.